ரகசியம் என்னவென்றால், நீ நீதிமான் என்கிற அறிவு நிலையிலிருந்து நீதிமான் என்கிற உணர்வு நிலைக்கு நீ கடந்து வருவாயாக. நீங்கள் நீதிமான் என்கிற அறிவோடு இருக்க வேண்டும் என்பதல்ல. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பட் எந்த ஸ்டேஜுக்கு உங்களை அதை கொண்டு போகணும்னா, நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்கு 24 மணி நேரம் வர வேண்டும். அந்த இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் இன்னொரு இயேசுவை பார்க்கும். நரகம் உங்களுக்கு முன்பாக பயப்படும். வியாதிகள் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. நீங்கள் புறப்படும் போது பல 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறவர்கள் வியாதிகள் கூட சுகமடைய ஆரம்பிக்கும். அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசுகள் துரத்தப்பட ஆரம்பிக்கும். அன்புக்குரியவர்கள், அநேக வேத தேவனுடைய மனுஷர்களையும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய தாசர்களையும் நான் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை நான் அவர்கள்ட்ட பார்க்குறேன். என்னன்னா, அவங்க ஒரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்பாக பிரசங்கம் பண்ண ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தாலும் சரி, தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். இவங்க எல்லாருக்குள்ளும் தாங்கள் நீதிமான் என்கிற உணர்வு மிகுந்த ஆழமாக நிற்கிறது. அன்னைக்கு ஒரு ரகசியம் சொன்னார். ஒன்று, நான் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறேன், இது காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு பயன்படுத்த போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, அதனுடைய ரகசியம் என்னவென்றால், நீ நீதிமான் என்கிற அறிவு நிலையிலிருந்து நீதிமான் என்கிற உணர்வு நிலைக்கு நீ கடந்து வருவாயாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீதிமான் என்கிற உணர்வு, அதை விட இந்த உலகத்தில் மேலானது எதுவுமே இல்லை. இல்லை. நீங்கள் எல்லோரும் நீதிமான்கிற அறிவு உங்களுக்கு இருக்கலாம். ரத்தத்தில் நான் கழுவப்பட்டிருக்க நீதிமான்கிற அறிவு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு உணர்வு வந்துச்சுல, நீதிமான் என்கிற உணர்வு. அந்த உணர்வுல தான் நீங்க வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உணர்வு என்ன செய்யுதுன்னா, உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் உணர்வுகளின் வழியாகத்தான் இந்த பூமிக்குள்ள என்ன செய்யுது, கட்டவிழ்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்க கிளான்ஸ் எல்லாம், உங்களுடைய சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிப்பது உங்கள் உணர்ச்சிகளால். அழக்கூடிய உணர்ச்சி வந்த உடனே கண்ணீர் சுரப்பி வேலை செய்யுது. ஆமாம், நீங்கள் பிரியாணியை பற்றி பேசுகிறத உங்கள் காதில் கேட்டு சாப்பிடணும் அப்படின்ற உணர்ச்சி வந்த உடனே எச்சு என்ன செய்யுது, ஊறுது, சுரக்குது. எல்லாமே உணர்ச்சியின் அடிப்படையில் தான் சுரக்கிறது. அப்படித்தான் இந்த உலகத்துக்குள்ளே உங்களுக்குள்ள ஜீவ ஊற்று சுரக்கப் போவதும் உங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் தான். ஆகவே உங்கள் உணர்வுகள் ரொம்ப முக்கியமானது. அது உங்கள் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே தேவன் என்ன சொல்கிறார், நீ நீதிமான் என்கிற அறிவு நிலையில் இருந்து நீதிமான் என்கிற உணர்வு நிலைக்கு நீ வரும்போது, நீதிமானுடைய சரீரத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் உன்னுடைய சரீரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது. நீதிமானுடைய ஊழியங்களில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய ஊழியங்களில் நடைபெற ஆரம்பிக்கிறது. என் அருமை மகனே, நீதிமான் என்கிற உணர்வுக்குள்ளே கடந்து வரும்படிக்கு நான் விரும்புகிறேன்.